கோவில்பட்டியில் காதலியின் கண்முன்னே இளைஞர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. பெண்ணின் தந்தை உறவினர்களுடன் சென்று வெறிச்செயலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? சென்னைக்கு வேலைக்கு செல்ல தயாராக இருந்த இளைஞரிடம் கல்யாணம் தொடர்பாக பேச வேண்டும் என நம்ப வைத்து கழுத்தறுக்கப்பட்டிருக்கிறார். காதலி மூலமாகவே போன் செய்ய வைத்து திட்டமிட்டு தீர்த்து கட்டியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கரடிக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சஞ்சய். 18 வயதான இவர் கூலி வேலை செய்து வந்தார். இவர் அதே கிராமத்திற்கு அருகில் உள்ள கெச்சிலாபுரத்தைச் சேர்ந்த கனகலட்சுமி என்பவரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் ஒரே பள்ளியில் படித்தபோது நட்பு ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் அந்த நட்பு காதலாக மாறியுள்ளது. இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற போதும் காதலுக்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் இருவரும் காதலை தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் சஞ்சய் சென்னையில் தங்கி வேலை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக கோவில்பட்டியில் உள்ள கூடுதல் பேருந்து நிலையத்திற்கு நண்பர்களுடன் வந்துள்ளார். அப்போது அவரின் காதலி கனகலட்சுமி செல்போன் மூலம் தொடர்பு கொண்டுள்ளார். அவர் திருமணம் தொடர்பாக தனது தந்தை உன்னுடன் பேச விரும்புவதாக கூறியிருக்கிறார். அதை கேட்டதும் பேருந்து நிலையத்தில் நிற்பதாக சஞ்சய் தெரிவித்துள்ளார். உடனே அங்கேயே இருக்கும்படி கூறிவிட்டு செல்போனை துண்டித்துள்ளார். சிறிது நேரத்தில் பெண்ணின் தந்தை குமார், அவரது சித்தப்பாக்கள் மாரிமுத்து மற்றும் சங்கரநாராயணன் ஆகியோர் கனகலட்சுமியுடன் அங்கு சென்றுள்ளனர். திருமணம் தொடர்பாக பேசுவதாக கூறிவிட்டு சஞ்சயுடன் அவர்கள் வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள். அதை சற்றும் எதிர்பார்க்காத இளம்பெண் செய்வதறியாமல் திகைத்திருக்கிறார். மது போதையில் இருந்த பெண் வீட்டார் திடீரென சஞ்சயை தாக்கியுள்ளனர். அப்போது மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து இளைஞரின் கழுத்தில் ஓங்கி குத்தியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த சஞ்சய் மற்றும் அவரது நண்பர்கள் தலை தெறிக்க ஓடி உள்ளனர். விடாமல் துரத்தி சென்ற பெண்ணின் உறவினர்கள் சஞ்சயை சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் சஞ்சயை அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையே தாக்குதல் நடத்திய பெண் வீட்டாரில் மாரிமுத்து என்பவர் மீதும் தவறுதலாக கத்தி குத்துப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் பெண்ணின் தந்தை குமார் மற்றும் சங்கரநாராயணன், மாரிமுத்து ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். இதில் சங்கரநாராயணன் ஏற்கனவே கொலை வழக்கில் தண்டனை பெற்று அண்மையில்தான் விடுதலையானார் என்பது தெரிய வந்துள்ளது.